பிறந்த நாள் என்றால் இனிப்பு வெட்டி கொண்டாடுவதும், தீபாவளி என்றால் பட்டாசு வெடிப்பது போல, சுதந்திர தினம் என்றால் சட்டையில் கொடியை குத்திக் கொண்டு கையசைத்து விட்டு இனிப்புகள் வழங்குவதுதானே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர். ஆனால் அது இல்லை சுதந்திரம். நம்முடைய தியாகிகள் செய்த தியாகத்தை நினைவு கூறும் வகையிலே இந்த சுதந்திர தினமானது கொண்டாடப்படுகிறது. நாம் இன்று 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும், நூலோர்கள் செக்கடியில் நோவுவதும் காண்கிறையோ என்று துடிதுடித்தார் பாரதியார். எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் விடுதலைக்கு தரும் விளைவாக பல இன்னல்களை எல்லாம் தாண்டி இந்த பொன்னான சுதந்திரத்தை நமக்கு அளித்து சென்றுள்ளனர். ஆனால் இன்றைய நிலையோ மிக மிக வருந்தத்தக்க நிலையாக உள்ளது. வட மாநிலங்களில் மதக்கலவரங்கள், தென் மாநிலங்களில் ஜாதி கலவரங்கள். இது போதாதென்று ஒவ்வொரு நாளும் லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை என்று ஒரு நாளில் எத்தனை சம்பவங்களை கடந்து வருகிறோம். இதை காணவா அன்று சான்றோர்கள் உயிரை விட்டார்கள்? இதற்காகவா நாம் இந்த விடுதலையை பெற்றோம்? இதற்கு ஆங்கிலேயரிடமே அடிமையாக இருந்திருக்கலாம் போன்று தோன்றுகிறது, வலிக்கிறது. சரி, இனிமேலும் அதுபோல் இருக்க வேண்டாம். சுதந்திரம் நம் உரிமை மட்டுமல்ல, அது நம் பொறுப்பும் கூட என்ற முழக்கத்துடன் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். 1947 ஆகஸ்ட் 15 1947 ஆகஸ்ட் 15 இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு முக்கிய நாளாகும். அந்த ஒரு நாளுக்கு பின்னால் பல ஆண்டுகால போராட்டம், எண்ணற்ற தியாகங்கள், கணக்கற்ற கண்ணீர்கள் இருக்கின்றன. இச்சகத்திலோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று ஒரு துளி கூட அச்சமில்லாமல் போராடிய இந்திய போராட்ட வீரர்களான இந்தியாவின் இந்தியாவின் ராணுவ தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முதல் செய் அள்ளம் சத்தும் அடி என்ற முழக்கத்துடன் அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியடி